ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்கானாவே சிலருக்கு பிடிக்காது. பட் இந்த மாரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு கழுவி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணணும். தண்ணியோட கட் பண்ணோம்னா அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கும். காய்க்கு தகுந்த மாரி உப்பையும் போட்டு காயை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில்லையே. கடாயில் திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு பழுத்த பெரிய தக்காளியை நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சிருக்கிற வெண்டைக்காயும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1 மினிட் நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா சுருண்டு இந்த மாதிரி வரும். உப்பு சரியாக இருக்கா சரி பார்த்து இறக்கி சர்வ் பண்ணுங்கள். இது வெரைட்டி ரைஸ் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.